அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 302, 303 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் அந்த கேவுக்குள்ளே வந்திருப்பாங்களா? இப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த இடமே பயங்கரமாக இருக்குங்க. ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. எதுக்குள்ளே போகிறதுன்னு தெரியல, எதை பார்த்தாலும் ஆபத்தாக இருக்குது. இந்த பறவை பார்க்குது, அடடா எதுக்குள்ளே போகிறதுன்னு தெரியலையே அப்படிங்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அந்த கீ இருக்குல்ல, அந்த கீழே ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும் அப்படிங்கிறான். அந்த கீயை பார்த்தா அ மேட்டர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் அப்படின்னு வருது. நம்ம பறவை பார்க்குது, அப்போ ஒரு வழி தான் வந்து உண்மையான வழியா, மற்றதெல்லாம் டூப்ளிகேட்டா, எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குது. எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்தில் இந்த ஃபாக்ஸ் கிளான் லேடி மட்டும் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறா. இப்போ தான் நம்ம பறவை பார்த்தீங்கன்னா போய் வழிஞ்சு வழிஞ்சு பேசுதுங்க. அவளுமே நக்கலாக கேட்குறா, ஓ சார் கண்ணுக்கு இப்போ தான் நான் தெரியறேனா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. ஆக்சுவலாக இவகிட்ட வந்து ஸ்பிரிட் பக்ஸ் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. சரி ஓகே, நல்ல ஐடியா தான் சொல்லிட்டு ஸ்பிரிட் பக்ஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லா வழியிலுமே அனுப்புகிறாங்க. இப்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இல்லை இது பார்க்குற அளவுக்கு அவ்வளோ சிம்பிளாக எனக்கு தெரியல அப்படிங்கிறான். சரி செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னா உள்ளுக்குள்ளே போன எல்லா பக்ஸுமே செத்து போயிடுமா? என்னடா எல்லாமே செத்து போச்சு, அப்போ எல்லாமே ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த டிராகன் கிளானு வெளியில இருந்தே வேவு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதாவது எவனா ரோடு போட்டு வைக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போய் டிராவல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, ஒருவேளை ஸ்ட்ராங் பீப்புள் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே போக முடியுமோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அப்படின்னா அவங்க வந்து ஹிண்ட்டே கொடுத்துருக்க மாட்டாங்களே, இங்கே வேறு ஏதோ ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்க எல்லா இடத்தையுமே ஸ்கேன் பண்ணுறாங்க, ஒரு இடம் விடலை. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு பிழம்பா இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் ஒரு பேரியர் இருக்குது. அவன் என்ன கேட்குறான், உங்ககிட்ட இன்னும் பக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஒரு பக்கை வந்து அந்த நெருப்பு பிழம்பு பக்கம் விடு அப்படின்னு உடனே அந்த பக் அப்படியே பறந்து போகுது. அங்கே ஒரு வாசல் இருக்குது, அதுக்குள்ளே போயிடுச்சு. இவங்க செக் பண்ணி பார்த்தா இதுதான் வந்து உண்மையான வழி. அப்போ மற்ற 9 வாசலும் பார்த்தீங்கன்னா டெட் எண்டு, இது மட்டும்தான் உண்மையான வழி. எல்லாருமே உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இவங்க உள்ளே போன உடனே அந்த டிராகன் கிளான் உள்ளே வந்துடுச்சுங்க. சரியான ஆள்றா நீங்க டே. இன்னமும் பார்த்தீங்கன்னா இவங்க கேவுக்கு போய் சேரல. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, கேவில் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது, நம்ம வந்து கீயை ஆக்டிவேட் பண்ணி உள்ளுக்குள்ளே போக வேண்டியதுதான் அப்படிங்கிறா. ஓகேன்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் பண்ண உடனே மறுபடியும் இன்னொரு வழி ஓப்பன் ஆகுது. இது ஓப்பன் ஆன உடனே அந்த 2 பொண்ணுங்களும் அப்படியே வேகமாக ஓடுவாங்களா, அப்படியே நின்றுட்டு சீனியர் நீங்கள் உள்ளுக்குள்ளே போங்க, நாங்கள் பின்னாடி வரோம் அப்படிங்கிறாங்க. இப்போது லின்ஃபங் உள்ளுக்குள்ளே போன உடனே அந்த இடம் க்ளோஸ் ஆகிடுது. லின்ஃபங் கூட மற்றவங்க வரல. ஆக்சுவலாக அவங்க எல்லாமே வேறு இடத்துக்கு போயிட்டாங்க போல். அப்போ ஒவ்வொருத்தரும் வேறு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. இவங்க எதிர்க்க ஒரு கிணறு இருக்குது. நம்ம பறவை என்ன சொல்லுது, இது டிவைன் வாட்டராக இருக்கும், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகுது. அங்கே போய் பார்த்துட்டு மாஸ்டர் சீக்கிரம் வாங்க, டிவைன் வாட்டர் தான், சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுது. இவனும் போய் பார்க்குறான், ஆமாம் டிவைன் வாட்டர் தான் அப்படின்னு பார்க்குறான். இந்த டிராகன் எப்போ வெளியில் வந்ததுனே தெரிலங்க. அடடா சூப்பரான விஷயமாச்சே, இது என்னோட ஸ்ட்ரென்த்தை ரெக்கவர் பண்ண ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு குடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம பறவையா, ஐயோ நான் இன்னும் குடிக்கலன்னு சொல்லிட்டு அது வேகமாக ஓட, நம்ம ஹீரோவுமே என்ன பண்ணுறான், கொஞ்சம் வாட்டரை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதான் ஹீரோ கேட்குறான், சார் எப்போ வெளில வந்தீங்க, வெளியே வந்தால் ஹெவன்லி வில் தாக்கும் அப்படி இப்படிலாம் பேசுனீங்களே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுது, இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் எப்பயாவது தானே கிடைக்கும், இது வந்து என்னோட ஸ்ட்ரென்த்தை ரெக்கவர் பண்ண ஹெல்ப் பண்ணும்ல, அதனால தான் வந்தேன் அப்படிங்குது. நம்ம பறவை பார்க்குது, ஆமாம் சண்டை போகிறதுக்கு துப்பு கிடையாது, ஒரு நல்ல விஷயம் கிடைச்சா மட்டும் உடனே வந்துரு அப்படிங்கிற மாதிரி பேச, அந்த டிராகன் என்ன பேசுனேன்னு சொல்லிட்டு தண்டரை வச்சு செம்மடி அடிக்குதுங்க. அதே சமயத்தில் நம்ம அடுத்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு ஏகப்பட்ட மெடிசன்ஸு, டிவைன் லிக்விடு எல்லாமே கிடைக்குது. இவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இதை யூஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு ரொம்ப ஈஸியாக போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம எல்லாமே வந்து லின்ஃபங்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு குரூப் இருந்துச்சுல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்பன்ஸு, ஆர்மர்னு சொல்லிட்டு நிறையவே கிடைக்குதுங்க. அதே மாதிரி இந்த டிராகன் கிளான் இருந்தது பாருங்க, அவனுங்களுக்கு ட்ரூ டிராகன் ஸ்பிரிட் அப்படிங்கிறது கிடைக்குது. கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் அமைதியாக இருக்கலாம்ல, இதை மட்டும் நான் ரிஃபைன் பண்ணிட்டேன், அந்த பையனை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு யோசிக்கிறானுங்க. இந்த பக்கம் நம்ம ஆட்கள் எல்லாருமே டிவைன் லிக்விட் அப்சர்வ் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பறவை ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சாமா. இப்போ லின்ஃபங் என்ன சொல்கிறான், அவனோட டார்க் லோன் இருக்குல்ல, அதுவுமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலுமே அவனுக்கு ஒரே ஒரு வருத்தம், அந்த ஹெவன் லெவல் இருக்குல்ல, அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த் பத்தாதேன்னு யோசிக்கிறான். இப்போது நம்ம டிராகன் என்ன சொல்லுது, பரவாயில்ல கவலைப்படாத, அந்த ஜே டிஸ்கை மட்டும் நான் சரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஓரளவுக்கு நான் ஸ்ட்ராங் ஆகிடுவேன், பார்த்துக்கலாம் அப்படிங்குது. அதான் ஹீரோ கேட்குறான், அப்போ உங்களால் வந்து ஹெவன் லெவலில் எடுத்து சண்டை போட முடியுமா அப்படின்னு கேட்குறான். நம்ம டிராகன் என்ன சொல்லுது, சண்டை போடலாம், ஆனால் அந்த மாதிரி சண்டை போட்டால் 2 பேருக்குமே அழிவு வரும், வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அது என்ன சொல்லுது, எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது, நீ வெயிட் பண்ணிகிட்டே இருறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ டிராகன் என்ன சொல்லுது, சரிவா நம்ம போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபெமிலியர் ஃபீலிங் கிடைக்குது, உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகுது. இவனுமே அந்த பக்கம் போகிறான். அங்கே போனால் ஏகப்பட்ட வெப்பன்ஸு, நிறைய பப்பட்ஸ், இது எல்லாமே இருக்குங்க. நம்ம ஹீரோவுமே உள்ளுக்குள்ளே போய் அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிடறான். இப்போது அந்த இடத்துல ஒரு பேர்ல் இருக்குது. நம்ம பறவைக்கு அதை பார்த்த உடனே ஆசை, சார் போய் எடுக்கலான்னு பார்த்தா இவரால் எடுக்க முடியல.
ஆனால் லின்ஃபாங் வந்து ரொம்ப ஈஸியாகவே அதை எடுத்துடுறான். இப்போ அந்த இடத்துல இருக்க பொருட்கள்லாம் எடுக்கும்போது இவனுக்கு ஒரு டெக்னிக் ஒன்று கிடைக்குதுங்க. இவன்கிட்ட ஆல்ரெடி அந்த கோல்டன் பாடி இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு டெக்னிக், ஆனால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. அது என்னன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பாட்டில் இருக்குது. அந்த பாட்டில்லேருந்து ஒரு ஸ்பிரிட்டு அது என்ன பண்ணுது, இவனோட உடம்ப வந்து டேக் ஓவர் பண்ணலான்னு பார்க்குது. நம்ம பறவை பார்க்குது, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மாஸ்டர் உடம்பே டேக் ஓவர் பண்ணுவேன், ஆனால் போய் இவனை போய் செலக்ட் பண்ண பாரு, உன்னோட பேட் லக்கை என்ன சொல்கிறது அப்படிங்குது. நம்ம ஹீரோவுமே பார்க்குறான், அவன் பேனிக்கெல்லாம் ஆகலை. அவன் என்ன கேட்குறான், நீ தான் வந்து அந்த ட்ரூ காட் ஸ்பிரிட்டா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படிங்குது. இப்போது அந்த ஸ்பிரிட்டுக்கு என்னென்னா, இவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கானாமா, ஸோ இது வந்து எனக்கேற்ற ஒரு உடம்பு தான் அப்படிங்குது. அதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது, அப்போ நீ அந்த கீயை வந்து வேணுனே தான் வெளி உலகத்துக்கு விட்டுருக்க, எவனையாவது பிடிச்சி மறுபடியும் ரீபார்ன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படி தானே அப்படின்னு கேட்குறான். இதுவுமே என்ன சொல்லுது, ஆமாம் கரெக்டு தான், உன்னோட உடம்பை எனக்கு கொடுக்கறதுக்கு நீ தான் சந்தோஷப்படணும் அப்படிங்குது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான் தெரியுமா, அந்த டார்க் அவதார் இருக்குல்ல, அதை வெளியில கொண்டு வந்துடுறான். அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமோடியல் ஸ்பிரிட் தான். இந்த டிராகன் வந்து அதிர்ந்து போகுது. டேய், அப்ப நீ வேற உலகத்தை சேர்ந்தவனா அப்படின்னு கேக்குது. நம்ம ஹீரோ பார்க்கறான், என்ன பயமா அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுது, இல்லை வாய்ப்பே கிடையாது, நீ ஒரு ஹியூமன் தானே, நான் வந்து சென்ஸ் பண்ண நீ ஹியூமன் தானே அப்படின்னு கேட்குதுப்பா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், இந்த ஒரு டிராகனை அப்சர்வ் பண்ணலான்னு பார்க்குறான். அது கத்துது, என்னை விட்டுன்னு கத்துது. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க நம்ம டிராகன், டே நிப்பாட்றா, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டான்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அதான் லின்ஃபங் கேட்குறான், இது நியாயமா, இல்லை தெரியாம தான் கேட்குறேன், இது நியாயமா, அந்த ஹெவன்லி வில் வந்து என்னை அட்டாக் பண்ணும்போது நீ வெளியில் கூட வரல, ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே ஓடி வரியா, இது நியாயமா அப்படின்னு கேட்குறான். அப்போ கூட டிராகன் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில் உனக்கு அனுபவம் தேவை அப்படிங்கிறதுக்கு தான் நான் வரல, இங்கே பாரு எப்படி பார்த்தாலும் இந்த டிராகன் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம வந்து பாதியாக பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்குது. இவனும் பார்க்குறான், இது விடாப்பிடியாக இருக்குது, வேறு வழி இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டிராகனை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. இது என்னடா டிராகனுக்கு வந்த சோதனை, இவன் அந்த ஒரு ஸ்பிரிட்டை ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டிராகன் சோல் பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு இவன் ஸ்ட்ராங் ஆகிட்டான். நம்ம பறவை என்ன கேட்குது, அப்போ அந்த டிராகன் சோல் வந்து ட்ரூ காடோடைய சோலா, தேவையில்லாமல் எல்லாரும் இங்கே வர வச்சிருக்குது, கடைசியாக நம்மக்கிட்ட மாட்டிக்கிச்சா அப்படிங்கிறான். சரி வா நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூப்பிடுது. ஆனால் லின்ஃபங் என்ன சொல்கிறான், வெயிட் பண்ண அவசரப்படாத, நான் வந்து டிவைன் லெவல் கோல்டு எசன்ஸை ரிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறான். அந்த பறவை பார்க்குது, மறுபடியும் கோல்டன் பாடியா அப்படின்னு கேட்குது. அதான் என்ன சொல்கிறான், நம்ம கிட்ட இருக்க கோல்டன் பாடி நல்லா தான் இருக்குது, ஆனால் அதை பர்ஃபெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோயேன், அதுவே வந்து டிவைன் ஆர்டிஃபேக்ட் லெவலுக்கு போயிடும், அதுக்கப்புறம் டார்க் லோன் இல்லாமே என்னால் சண்டை போட முடியும் அப்படிங்கிறான். இந்த பறவையும் பார்க்குது, அப்போ எனக்கும் கற்றுக்கணும், சொல்லிக் கொடு அப்படின்ன உடனே அந்த ஒரு டெக்னிக்கை இந்த பறவைக்கு சொல்லித்தராங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான், ஜம்ப் பண்ணி போய் ஃபர்னஸில் உட்காந்து ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுவுமே போகுது, ஆனால் சாரால் ஹீட்டு தாங்க முடியல. ஐயோ என்னது இது பயங்கரமாக இருக்கே, என்னாலலாம் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்தில் இந்த கேங் நடந்து போகிறாங்க. அங்கே ட்ரூ லெவல் பப்பர்ஸ் இருக்குது. அடடா என்னடா பப்பர்ஸ் இருக்கே, சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சமயத்தில் டிராகன் கிளான் உள்ளுக்குள்ளே வந்துருமா. அவன் வரும்போதே இவங்களுக்கு தெரியுது, டேய் அவனடா 9th லெவலுக்கு போயிட்டான், இதுக்கு மேலே நமக்கு எந்த ட்ரெஷரும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த டிராகன் கிளான் இந்த பப்பட்டை பார்த்துட்டு விட்டுட்டா போகும், கண்டிப்பாக இவனுக்கும் கொடுக்க மாட்டான். இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கவங்க எல்லாருமே கட்டி போட்டுட்டு ஒழுங்கு மரியாதை அந்த பையனுக்கு மெசேஜ் அனுப்புற, அவன் 15 நிமிஷத்தில் இங்கே இருக்கணும், ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட உங்களில் ஒவ்வொருத்தனா கொல்ல ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிறான். ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.